வணக்கம். நம்ம அதிசார குரு மிதுனத்திலேருந்து பகவான் குரு பகவான் அதிசாரம் அடைஞ்சு இப்போ கடகத்துல இருக்கார். அதுக்கப்புறம் திருப்பி 2026 மேல அவர் இதுவாகவே ஸ்ட்ரைட்டாவே அவர் டிரான்சிட் ஆக போறார். அது மட்டும் இல்லாம யாருடைய பிறப்பு ஜாதகத்துல எல்லாம் கடகத்துல குரு உச்சம் அடைஞ்சோ இல்ல வக்கரகதியிலையோ இருக்கிறது எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். ஸோ நான் மொத்தமா டிரான்சிட் பலன்கள்னு போடாம இதில் நான் உங்களுக்கு குரு கடகத்தில் இருக்கிறதுன்னு தான் போட்டிருக்கேன் எல்லாருக்கும். ஓகே. ஸோ அது ஏன்னா ஒரு டீச்சர் அப்படின்னு வரும்போது பொது பலன்களா எல்லாரும் சொல்லிட்டு போறோம் இல்லையா? நம்ம ஒரு குரு பயிற்சி அடைச்சேன்னா பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, பிஸ்னஸ்க்கு அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய வருது. அது மாதிரி இல்லாம ஒரு ஜோசியர் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் பாயிண்டோட உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் என்னுடைய பதிவு ஒரு ஸ்பெஷல்னு நான் கருதுறேன். ஸோ பதிவு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா இது உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்பாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் படிக்கணுமோ இல்லை உங்களுக்கு இது ஜாதகம் காமிக்கணுமோ அவெல்லாம் நீங்கள் jayasreebalan.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் கன்சல்டேஷனும் வாங்கிக்கலாம், இல்லை படிக்கணும்னாலும் பணத்தை கட்டி நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்போ தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு சுபர் மறைஞ்சு போயிருக்கார் இல்லையா? ஏன்னா ராசி அதிபதி லக்னாதிபதினாலே அவர் கேந்திரத்துக்கும் அவர் தான், இதுக்கும் அவர் தான், திருக்கோணத்துக்கும் அவர் தான். ஸோ டபுள் போர்ட்ஃபோலியோ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபோர்த் லார்டு வேற, அதாவது கேந்திராதிபதி வேற. அப்போ டபுள் உங்களுக்கு தர்மாதிபதியும் சரி கேந்திராதிபதியும் சரி இதர்வே அவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிருக்கார். இப்போ மறைஞ்சு போயிருக்கும் போது உங்களுக்கு கெடுப்பலன்கள் வருமா? எந்த மாதிரியான கெடுப்பலன்கள் வரும், எந்த மாதிரி நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். அவருடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய 12ஆம் வீட்டுல விரயஸ்தானம், சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த ஒரு சுபர் பார்க்கிறார். உங்களுக்கு அவர் பாதகர் கிடையாது. ஒரு சுபருடைய பார்வை அவர் எந்த இடத்துல இருக்காருன்றதை அப்புறம் பார்ப்போம். அவருடைய பார்வை எங்க படுறது? சுபர் இருக்கிறத விட அவருடைய பார்வை தான், குருவோட பார்வை தான் நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். ஸோ உங்களுடைய லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயத்தை அவர் கட்டுப்படுத்துறார். அப்படியே இருந்தாலும் விரயம் இருந்தாலும் அது சுப விரயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆயிருந்தேன்னாக்க உங்களுக்கு நிறைய வியாதி ஏதாவது இருந்ததுன்னா அது சரியா போகும். கணவன் மனைவி இது ஏன்னா சயனஸ்தானம் வேற, அதனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பிணக்குகள் இருந்ததுன்னா அதுவும் சரியா போயிடும். அப்புறம் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால உங்களுக்கு பணம் வரவு நிறைய இருக்கும். அப்புறம் அவருடைய 9ஆவது பார்வை உங்களுக்கு கேந்திராதிபதியை ஃபோர்த் ஹவுஸை பார்க்குறார். ஃபோர்த் வீட்டுக்கு அதிபதி ஃபோர்த் வீட்டையே பார்க்குறார். அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லையா, இல்லை உங்க பெற்றோர்களோட உங்களுக்கு ஏதாவது அம்மாவோட தாயால சண்டையா, இல்லை வீடு வசதி வாங்கணும், வீடு வாங்கணுமா, இல்லை உங்களுக்கு இது பண்ணணுமா, வாகனங்கள் வாங்கணுமா, இந்த மாதிரியான நல்ல சுகமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போறது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி சுப விஷயங்களை தான் சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது 8ஆம் வீட்டில் அவர் இருக்கும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு பண்ணுவார்? சுபர் போய் 8ஆம் இடத்துல நமக்கு நல்லது செய்யக்கூடியவர். ஒரு 8ஆம் இடத்துல இருக்குன்னா அங்க உள்ள பாதகத்தை எல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் கெடுக்க மாட்டார், அவர் கண்ட்ரோல் தான் பண்ணுவார். அதே சமயத்துல குரு 8ஆம் இடத்துல போகும்போது என்ன ஆகும் கேட்ட, அவர் ஒரு என்ன சொல்ல, ஒரு சாமி கோயிலுக்கு போறோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலுக்கு போறவா யாருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய் கூட உண்டியல போடாம யாரும் வரமாட்டாங்க. அது மாதிரி எப்போ யாரெல்லாம் கோயிலுக்கு போறாளோ அவ எல்லாரும் பைசா போடும்போது அது சாமியை எடுத்துக்கிறாரு, அது கோயிலுக்கு தானே போய் சேர்றது. அதே மாதிரியே யாரெல்லாம் அந்த குருவை எந்தெந்த பிளானட்ஸ் எல்லாம் டெய்லி வானத்துல சுத்திட்டே தான் இருக்கும், எந்தெந்த பிளானட்லாம் குரு பகவானை கிராஸ் பண்றாளோ அவ மூலமாக அவர் பணம் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நம்ம அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், குரு 8ஆம் இடத்துல இருந்தால் அது டோல்னாக்கா அப்படி சொல்லுவேன். ஸோ நமக்கு பணம் வரவு நன்னா இருக்கும். ஆனா 8ஆம் இடம் அப்படிங்கும்போது நம்ம உழைக்காம சம்பாதிக்கிறது. யாரெல்லாம் கிராஸ் பண்ண போறாளோ அவள்லாம் இப்போ குரு பகவான் கோயிலுங்கிறது வேற விஷயம். இப்போ நம்ம ஒரு டோல் நாக்கா வச்சுக்கோங்க, நம்ம ரோட்ல போறோம், டோல் நாக்கா, அந்த டோல் நாக்கால டாக்ஸ்க்காக நம்ம பணம் கட்டிட்டு இருக்கோம், கார் வாங்கும்போது கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். ஆனா நம்ம இப்போ ஒரு ரோட்ல ஒரு 8-10 டோல் நாக்கா போட்டேனாக்க நம்ம எல்லாத்துக்கும் கிராஸ் பண்ணி போனா என்ன பண்ணுவோம், கோச்சுட்டே தான் போவோம். இது பைசா பிடுங்குறா சொல்லிட்டு போறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு ராங் வேல பைசா சம்பாதிப்போம்.
அதனால நமக்கு பைசா நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு ராங் வேலேருந்து ராங் வே யூஸ் பண்ணுவோம். அது ஏன்னா 8ஆம் இடம் வந்து நல்ல இடம் கிடையாது. அதனால நம்மளுடைய இது வந்து நம்ம தவறுதலனாக ஒரு விஷயத்த செஞ்சு அது மூலமாக பைசா சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அதான் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸும் வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளவு தூரம் நல்லது கிடையாது. அதுக்கும் நம்ம பரிகாரம் பண்ணணும்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடம்னாலே நம்மளுடைய எக்ஸிட் ஆன ஒரு இடம் தான் சொல்லுவா. அப்படி எக்ஸிட் வரும்போது எக்ஸிட்டுக்கெல்லாம் பகவான் யாரு? சிவன். அப்போ சிவனா இருக்கும்போது சாதாரணமாக நான் என்ன சொன்னேன்? குரு வந்து எப்ப கடகத்துல வருதோ அப்போ ராமாவதாரம், நீங்க ராமேஸ்வரம் போங்கோ, நீங்க பெருமாளை வணங்குங்கோ சொன்னேன். ஆனா உங்களுக்கு நீங்க பெருமாள்னு சொல்ல மாட்டேன். ராமேஸ்வரத்துல அவர் லிங்க ரூபத்துல இருக்கார். அதனால நீங்க லிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த ராமேஸ்வரம் போய் நிறைய நீங்க அந்த இதுல பித்தர்களுக்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரும்போது, ராமேஸ்வரத்துல போய் நீங்க குளிச்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த ஒரு அடுத்தவன் அடிச்சு புடுங்கி பைசா சம்பாதிக்க மாட்டேன். அதே சமயத்துல 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டுல மறையும் போது திடும்னு நீங்க ஒரு வீடு விற்காமே இருக்கும். ஆனா அந்த வீடு வித்து போயிடும். திடும்னு பார்த்தா வீடு வித்து போயிடும். அதனால நல்ல நல்ல விலைக்கு போகும். அதனால உங்களுக்கு வீடு ஒரு அதே சமயத்துல உங்களுக்கு வீடும் விற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வருது. அதனால யார் யாரெல்லாம் வீடுக்கு நல்லா இருக்கிற வீடு விற்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா யார் யார் வீடு விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வீடு வித்து போயிடும். அதே இன்ஹெரிட்டன்ஸும் வரும். இதுதான் உங்களுக்கு வந்து தனுர் ராசி, தனுர் லக்னத்துக்கு நான் கணிச்ச பலன்கள்.